இன்னும் எத்தனை வாட்டிக்கா என்னை இப்படியே ஏமாத்த போற? இங்கே பாருடா கண்ணா, இங்கே பணக்காரனோட பசி அடங்கினதுக்கு பிறகு வேஸ்ட் ஆகிற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட கஷ்டமும் ஏக்கமும் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நம்ம பசி அடங்கும். அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட போவோம். இரு பார்க்குறேன். ₹10 வச்சு இவளுக்கு என்ன வாங்கி கொடுக்க? சரி வா, ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். சரி வா போலாம்க்கா. அண்ணே, சாப்பாடு எவ்வளோ? 200 பாப்பா. ஹலோ, சரி. யார் சாப்பாடு சாப்பிட்டா? அக்கா, என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை என்னாச்சு? என் சாப்பாடை சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? ஐயா அடிக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டாயா. கொடுக்க இடத்துல இருக்க, முடிஞ்சா கொடு, அதை விட்டு மேலே கீழே கை வச்ச. டேய், நான் போற வரவனுக்காடா கொடுக்க சம்பாரிச்சு வச்சிருக்கேன். உனக்கு இப்போ புரியாது. உனக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காம ரோட்டில் சுற்றுவல, அப்போ அந்த பசி உனக்கு புரிய வைக்கும். ஒன்றும் இல்லை, அந்த சாப்பாடை சாப்பிட்டதுலேருந்து வயிறு வலிக்குதுக்கா. ஒன்றும் இல்லை அக்கா, நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை அக்கா, நான் இருக்கேன். என்னால் முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது. அந்த பாஸ்ட் புட்டை நீ சாப்பிட்றாத அக்கா. எந்திரி, கண்ணத்தோர. என்னை விட்டு போயிட்டியா? ஒன்றும் இல்லை, எந்திரி அக்கா, நான் இருக்கேன். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? எந்திரி அக்கா, நான் இருக்கேன், உன்னைய பார்த்துக்கிறேன். எந்திரி, ஒன்றும் இல்லை, எந்திரி அக்கா. உனக்கு இப்போ புரியாது. உனக்கு ஒரு வேளை சோறு கூட கிடைக்காம நீ ரோட்டில் சுற்றுவ பார்த்தியா, அப்போ அந்த பசி உனக்கு புரிய வைக்கும். உனக்கு அப்போ புரியும் பசி தர வழி என்னன்னு. அம்மா, சோறு தாங்கம்மா. அம்மா, பசிக்குதியா? சோறுந்தா போடியா தம்பி, சோறுந்தா கூடியா. ரொம்ப பசிக்குதியா தம்பி? தம்பி, சாப்பாடு எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு போகிறேன். பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றியா, நல்லா இருப்பையா நீ. கடவுளே, யாரு புண்ணியத்திலே சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு. நம்மளை அறியாமலே ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ? பாப்பா, சாரை மன்னிச்சிரு பாப்பா. அன்னைக்கு பணத்திமுறையில் அப்படி பண்ணிட்டேன். பசினா என்னன்னு எனக்கு தெரிய வச்சுட்டேன் பாப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன் பாப்பா. உங்களை தப்பு சொல்லி என்ன சார் ஆக போகுது? இங்கே எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம பாரம்பரியத்தை எப்படி சார் நம்மளால் மறக்க முடிஞ்சுச்சு? அந்த காலத்தில் விளைச்ச காய்கறியிலேருந்து நெல் குத்தலரிசின்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க எல்லாமே இப்போ 90லேருந்து 100 வயசு வரை வாழ்ந்துருக்காங்க.
ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததும் பசிக்காண்டி சாப்பிட்ற நம்ம எல்லாம் ருசிக்காண்டி சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த நிலைமை மாறணும்னா நம்ம சாப்பிட்டு வீணாகிற ஒவ்வொரு பருக்கையும் இல்லாதவங்களுக்கு போய் சேரணும். நான் ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டான்னு சொல்லலை, பாரம்பரிய சாப்பாட்டை ஒதுக்க வேண்டான்னு தான் சொல்கிறேன். தோன்ற விஷயத்தை பண்ணுவோம், கட்டாயம் இந்த நிலமை மாறும். வேஸ்ட் ஆகிற சாப்பாடெல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வைப்போம். இல்லாதவங்க அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டோமா, அதுக்காக முதல் படி. உன் மனசு போல் நல்லா இருமா. அக்கா, என்னை தேடி நீ வந்துட்டியா? ரொம்ப பசிக்குதுக்கா, சாப்பாடு கொடு. சரி தரேன். நீ என்னை வெளியில் எங்கேயும் தேடாத, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். இறப்போட வழி என்னன்னு கண்ணால் பார்த்து வளர்ந்துருக்கேன். பசிக்குன்னு கண்டதை சாப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு ஏன் புலம்பணும்? சேவ் ஃபுட் சேவ் வாட்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லித்தரணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. நல்லதை சாப்பிடுவோம், நல்லதை மட்டும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ மூலயமா ஏழை பணக்காரன் இல்லாமல் எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் நம்புகிறேன். எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு ஃபாஸ்ட் ஃபுட் பின்னாடி போகாமல் அடுத்து வர சந்ததிகளுக்கு பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ்.